அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி மற்றும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2024 ஆட்டோவில் அன்னதானம் கொடுத்தோம் 150 பேருக்கு. ஸோ எங்களுக்கு அன்னதானம் வரத்தை பொறுத்து தான் நாங்கள் பகிர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு முழுமையான அன்னதானம் வந்தால் நாங்கள் காரில் அன்னதானம் கண்டிப்பாக கொடுப்போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஸ்பான்சர், சப்ஸ்கிரைபர், வியூவர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் அண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழணும். ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். எப்பவும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 20ஆம் தேதியும் மற்றும் 21ஆம் தேதியும் ஆட்டோவில் 150 பேர் வீதம் அன்னதானம் கொடுத்துருக்கோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ வரும், பாருங்க. ஒரு ஊரில் 2 தர்மம் எடுக்கிறவங்க இருந்தாங்க. அதாவது 2 பேரும் தர்மம் எடுத்து தான் அவங்களுடைய பிழைப்பை ஓட்டி கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு தர்மம் எடுக்கிறவருக்கு குடும்பம் இருக்கு, அவர் ஒரு குடும்பஸ்தர். இன்னொருத்தருக்கு தனியாள். இவங்க 2 பேருமே கொள்கை, ஆளுக்கு தனித்தனி கொள்கைகள் வச்சிருந்தாங்க. அதுல குடும்பஸ்தனா இருக்கிறவர் என்ன கொள்கைனா, ஈசனே எனக்கு கதி, எந்த சூழ்நிலையிலும் ஈசனே எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுன்னு தர்மம் எடுப்பாரு. இவர்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் தனியா இருக்கிறவர் என்னன்னா, இந்த நாட்டுடைய ராஜா தான் நமக்கு எல்லாமே கதியான ஆள். ஸோ அதனால இந்த ராஜா தான் நமக்கு எல்லாருக்குமே கதி, ராஜாவே கதின்னு அவரும் ஒரு பக்கம் தர்மம் எடுத்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரியே இவர் ஈசனே கதி அப்படின்னு சொல்லி இவர் தர்மம் எடுத்துட்டு இருப்பாரு, இவர் ராஜாவே கதி அப்படின்னு சொல்லி இவர் தர்மம் எடுத்துட்டு இருப்பாரு. அப்படி தர்மம் எடுத்துட்டு இருக்கும் போது ராஜாவே கதி அப்படின்னு சொல்ற இந்த தர்மம் எடுக்கிறவரை ராஜாவே என்ன பண்றாரு, ஒரு நாள் இதை கேள்விப்பட்டவனே நேரடியா அவருடைய அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டவனே அவர் என்ன சொல்றாரு, கூட அந்த தர்மம் எடுக்கிற ராஜாவே கதி அப்படின்னு சொல்ற அந்த ஐயா என்ன மட்டும் கூப்பிடுறீங்க, என் கூட ஒரு நண்பர் அவரும் தர்மம் எடுக்கிறவர் தான், நாங்க 2 பேரும் வரட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது ராஜா பரவாயில்ல 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு கூப்பிட்டு நல்ல விருந்து வைக்கிறாரு. 2 பேருக்கும் நல்ல வாழை இலையில ஃபுல்லா சாப்பாடு, அவங்களுக்கு மன நிறைவா சாப்பிட்ற மாதிரி அனைத்து பலகாரங்களும் வச்சு நல்லா சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போட்டுட்டு பெரிய பூசணிக்காய் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாரு. அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கு விதம் 4 அணா, அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், 25 காசுகள். 4 அணா இவருக்கு, 4 அணா இவருக்கு, 4 அணா கொடுத்து பெரிய பூசணிக்காய் அந்த ராஜாவே கதி அப்படின்றவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. அடுத்தது ஈசனே கதி அப்படின்றவருக்கு 2வது கொடுக்குறாரு பெரிய பூசணிக்காவை. கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். என்னடா அது, நமக்கு 4 அணா காசும் கொடுத்து பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அரண்மனையை விட்டு அப்படியே வெளியில நடந்து பேசிக்கிட்டே வராங்க. அப்ப ராஜாவே கதின்னு சொல்றவரு அந்த ஈசனே கதின்றவர்கிட்ட சொல்றாரு, பத்தியா நண்பா, நான் தான் சொன்னேன்ல, நான் ராஜாவே கதின்னு சொல்ல வச்சுட்ட பாரு, என்னால உனக்கும் சேர்த்து சாப்பாடு கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் வயிறார சாப்பிட்டு இவ்வளவு பெரிய பூசணிக்காய் 4 அணா காசு இதெல்லாமே கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாத்தியா, அதுக்குதான் ராஜாவே நமக்கு கதின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. அப்ப ராஜா மேல இருந்து இதை அவருடைய மாளிகை மேல நின்று இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க பேசின்னு இருக்கிறத. அப்ப இந்த ராஜாவே கதி அப்படின்னு சொல்றவரும் ஈசனே கதின்னு சொல்ற அந்த குடும்பஸ்தரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த ராஜாவே கதி அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய பூசணிக்காய் இருக்குது, இந்த பூசணிக்காய் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீயாவது குடும்பஸ்தன் வீட்டுக்கு போயிட்டு உங்க பசங்களுக்கு சமைச்சு போட்டு என்ன சாப்பிடுங்க, எனக்கு நீ அந்த ராஜா கொடுத்த அந்த 4 அணா மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த ராஜாவே கதி அப்படின்னு சொல்ற அந்த நபர் ஈசனே கதி அப்படின்னு இருக்கிற அந்த குடும்பஸ்தன் கிட்ட கேட்கிறாரு. குடும்பஸ்தனும் ஆமா இந்த 4 அணா நீயே வச்சுக்கோ, பெரிய பூசணிக்காவா இருக்கு, இந்த பூசணிக்காய் வச்சு இந்த வாரம் ஃபுல்லா என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, என் மனைவிக்கு சாப்பாடை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ராஜாவே கதி அப்படின்னு சொல்றவர்கிட்ட அவர் கையில இருந்த 4 அணாய் காசை, 25 காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பஸ்தன் பெரிய பூசணிக்காவை 2 பூசணிக்காவை கையில வாங்கி
சுமக்க முடியாம சுமந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இத தன்னுடைய மாளிகை மேல இருந்து பார்த்துட்டு இருந்த ராஜா அப்படியே ஈசனை அப்படியே அண்ணாந்து வணங்குறாரு. ஈசனே, உன்னுடைய திருவிளையாடல், உண்மையிலுமே உங்க சக்திக்கு மீறி எதுவுமே இல்லை, எதையுமே உங்களை மீறி இந்த உலகத்துல நடக்காது அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்காட்டு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மந்திரி, அரசரை இப்படி நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணும் இல்லை ஐயா, ராஜாவே கதி அரசரே கதின்னு சொல்லி தர்மம் எடுத்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு நம்ம அரண்மனையில அவனுக்கு உபசரிப்பெல்லாம் கொடுத்து நம்ம புகழை மறக்காம டெய்லியும் துதிப்பாடிட்டு இருக்கான். அதனால ஒரு பூசணிக்காய் நிறைய அவனுக்கு தங்க காசுகளை அந்த பூசணிக்காய் உள்ள அழுத்தி அந்த ராஜாவே கதின்னு கஷ்டப்பட்டு இருக்கானே அந்த தர்மம் எடுக்கிறவன் அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பூசணிக்காவை. ஆனா அவன் அந்த 4 நாய்க்கோசரம் ஆசைப்பட்டு அந்த பூசணிக்காய அந்த குடும்பஸ்தனுக்கு கொடுத்துட்டான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் ஈசனே கதின்னு அவன் சொல்லும் போதே அவன் தான் பெரியவன் அன்னைக்கே உணர்ந்திருக்கணும். அவன் என்ன புகழ்றானேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கூப்பிட்டு விருந்து உபசரிப்பெல்லாம் கொடுத்து அவனுக்கு தங்க காசுகளை கொடுத்தேன் பாரு, எனக்கு ஈசன் தகுந்த பாடத்தை புகட்டிட்டாரு. உண்மையாலுமே ஈசனுக்கு நிகர் ஈசனே. ராஜாவே கதின்னு சொன்னவன் 4 நாள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஈசனே கதின்றவர் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாம அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு போறாரு. குடும்பத்தோட அந்த தங்க காசுகளை வச்சு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ராஜா மந்திரி கிட்ட சொல்லி இந்த விஷயத்த வினாவினார். சோ இந்த விஷயத்துல இது என்ன புரியுதுன்னா, கடவுளை எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் கடவுளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம தன்னுடைய மனசுக்குள்ள வச்சு வாழ்றவரே கண்டிப்பா வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல யார் மூலியமாவது கடவுள் அவருக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக செய்வார் அப்படின்றது தான் இந்த கதையுடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கங்க. இந்த கதையும் நான் ஒரு பகவான் ரமணருடைய அருள்நெறி கதைகளில் படிச்சது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருக்கணும்னு எங்க இருந்தாலும் நினைக்கிறீங்கல்ல, நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நானும் அனுதினமும் அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேங்க. அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, இதுக்கு மேலே பார்க்க போகிறவங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, வியூஸ்க்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க, அன்னதானம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் உலக மக்கள் நல்லவர்கள் அனைவரும் எல்லா செல்வ வளமும் நலமும் பெற்று அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மன நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக வாழணும்னு மறுபடியும் உண்ணாமலை அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாம் இனிதே நன்மையாய் நடக்கும். ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க ஐயா, இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. 2 வெள்ளை கொடு தாத்தா. தாத்தா தராங்க. செல்வ செழிப்போடு அண்ணாமலோட எந்த நோய் நொடி இல்லாம வாழணும். நமச்சிவாய நமக. குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம வாழணும். நமச்சிவாய நமக. இந்தாங்க. நமச்சிவாய நமக. குடும்பத்தார் நல்லா இருக்கணும், சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும். நமச்சிவாய நமக. அவரா? அவரு இப்ப மாசத்துல 3 நாள் தான் கேமரா பிடிப்பாராம். அமாவாசை, பௌர்ணமி, பாட்டியம் 3 நாள் தான். ஆமா, ஸ்வீட்டு கொடு தாத்தா. ஸ்வீட் சாப்பிடுவியா? அதுதான் கேட்டேன். இந்தாங்க. நமச்சிவாய நமக. ஏன்னா அப்ப நான் ஸ்வீட்டு கொடுத்துட்டு சர்க்கரை ஏற்றி விட்டு போயிட்டேன்னு வச்சியா, நீ வேற யாருக்கிட்ட சொல்லுவேன். வேற வேணா சாம்பார் கீரை போதுமா? சரி தாத்தா, வரட்டுமா? சரி, பாய். வேணுன்றது தான் வாங்க முடியும், வேணான்றத வாங்கி சாப்பிட்டு என்ன பண்றது? இந்த ஆள் எது கொடுத்தாலும் வாங்கிப்பாரு, வேணான மாட்டாரு. இந்த ஆளு ஆமா, நீ வாங்க, நீ வேணான்ட்ட. இந்த ஆளு வாங்கி எதுவுமே பக்கத்து வீட்டு பசங்க கூட கொடுப்பாரு. ஓசில வந்தா எதுவுமே விட மாட்டாரு. இந்தாங்க ஐயா, ஸ்வீட்டோட அன்னதானம். நமச்சிவாய நமக. 2 வேளை அவருக்கா? இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. சாப்பிடுங்க. ஒரு ஸ்வீட்டு கொடு. இந்தானே போய் சாப்பிடுங்க. போலாம்.
இந்தாண்ணே நம சிவாய நமக சாப்பிடுங்க. இந்தாண்ணே நம சிவாய நமக. அப்படியா போயிட்டா 12 மணிக்குள்ள வந்துருவோம். வாட்டர் பாட்டில் இந்தாண்ணா வரட்டுமா? போய் இந்தாங்க நம சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைபோது மென்னெஞ்சில் நீங்காதான் நாள் வாழ்க. போய் ஸ்வீட்டு கொடு. இந்தாங்க போய் வாங்க. அவரு கீழே அர்த்தம் சொல்லுவார், நம்மளுக்கு தெரியாது. அந்த சாமியா இன்னும் மூக்கு கண்ணுக்குலாம் வரையிலன்னு கேட்குறாரு. இருக்கு ஆனா தெரியல. இருக்கா? ஆமா வடிவம் இருக்குல்ல. வடிவம் இருக்குது. அவளுக்கு வடிவம் தானே அடையாளம். இந்தாங்க ஐயா, இன்னைக்கு ஸ்வீட்டோட அன்னதானம். எல்லாரும் சேமமா, எல்லாரும் நல்லா இருந்து உலகம் சேமமா இருக்கணும். நல்ல ஐயா இன்னைக்கு குடும்பத்தார் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. இந்தாங்க நமச்சிவாய நமக. அவர் உனக்கு குத்தம் இந்தா பாட்டி. நமச்சிவாய நம்ம சாப்பிடும். வாட்டர் பாட்டில் விடு. இந்தா தாத்தா ஸ்வீட்டு சாப்பிடுவீங்களா? நமக்கு சிவாய நமக. அண்ணா உங்களுக்கு ஒன்று ரெண்டா? 2 கொடு. இந்தாங்க நம்ம சிவாய நமக. பார்த்து இங்கே வச்சுட்டுமா தாத்தா? வரட்டுமா? போய் வர சாப்பிடுங்க. வாங்க 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 ஐயா. இன்னைக்கு லட்டு இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா. நம சிவாய நமக. வாங்கிக்க. 1 வேணுமா 2 வேணுமா? வாங்கிக்க. வாங்கினது சரி, வேஸ்ட் ஆகக்கூடாது, தரமாக சாப்பிடணும். இந்தாங்க நம சிவாய நமக. சாப்பிடுங்க. பட்டுமா ஐயா? சரியா, ரொம்ப நன்றி. போய் வரேன். நம சிவாய நமக. 1 குடும்பமா? நம சிவாய நமக. இந்தா வாய்ந்த தானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இன்னொன்று குடியா? இந்தாடா இந்தாடா. இந்தாங்க நம்ம சிவாய நமக. எங்க அந்த கண்ணாடியை இந்தாங்க நம்ம சிவாய நமக. போயிட்டு இருந்தா போயிட்டு தானே வேலை சாதமா? ஏன்னா நீ எங்கட போயிருந்தாங்க? இல்ல அங்க ஆள் இல்லையா? நீ நின்று கேட்டு வந்தனே. நான் உனக்கோசம் தான் அங்க நிக்கிறதே. நானு
சரி சரி நான் வண்டி பார்த்தங்கிறது வந்தேன். நான் நின்று அங்கே கேட்ட 3 பேர் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டீங்களான்னு. நாங்களாம் சாப்பிட்டோம் ஐயா. நாங்கள் சரி உங்களை பார்த்து நீங்களே எங்களை போட்டியில் வந்துட்டு கம்முன்னு விட்டுட்டு நான் சரி வரேங்க. வாங்க வாங்க. நம சிவாய நம. இந்த முடியா இந்த கலையை நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க. உங்களுக்கு போய் தராம விட்டுருவனா? பால் ஊற்றிங்க. நம சிவாய நமக. வெள்ளம் வேணுமா? நான் உனக்கு கொடுத்து வாங்கிக்க போ. இந்தாங்க. ஒன்று மிளகு சாதனா, ஒன்று ஒயிட் ரைஸ். என்னண்ணா? யாரு? சரி போலாம் மாமாவா. இந்தாங்க. சாப்பிட்டீங்களா? இல்லையா. சாப்பாடு நம சிவாய நமக. நம சிவாய. போலாம். வண்டி விட நான் என்ன பண்ணுற பிடிச்சிக்குது வண்டி விட இந்தா தாத்தா. நம சிவாய நமக. சாப்பிடு போ. நானே உன்னை அந்த மரத்தாண்ட பார்த்தேன். சரி இங்க எங்கன்னா 10 தான் இங்க வந்தேன் நானு. இல்ல அங்கேயே நிறுத்த போறேன். ஆசையா எனக்கு நான் டெய்லி அங்கதான் இருப்பேன்னு தெரியாத வெயில் காலத்துல. அவருக்கு சுகர் எனக்குதா? இல்ல இல்ல எனக்கு என்ன இல்ல. நம சிவாய நமக. நாட்டாமியா? நாட்டாம தண்ணி கொடுக்குறேன். நம சிவாய தண்ணி பாட்டில குடு சாப்பாடு கொடு. வாங்க வாங்க வாங்க. நல்லா நடக்க வச்சுட்டு குரல் குத்துட்டு தானே வந்தேன். இவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அதான் அவர் வயிறு ரொம்பனா போகுது. வேற யாரா எப்படி போனா என்ன இருக்குது? நம சிவாய நமக. நந்திசாமி மாமலேரி நம சிவாய நமக. என்னங்க பழைய இடத்தையே வந்துட்டுக்கிறீங்க? வெள்ளை சாப்பாடு ஒன்று போதுமா? ஹேய் போடா. போடா கேட்டாலும் சொல்லாத. மரியாதை கெடுத்து பண்றியா? அது அப்புறம் என்ன பண்ணான்னு தெரியாது. நம சிவாய நமக. எல்லாம் பண்ணா சூப்பர் பூஜை பண்ணா. நேகா நாம இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் பூஜை பண்ண. சரி சாமி வாங்க சாப்பிடுங்க. நீ எதனா பண்ணியா? அவர் எங்களுக்கு ஒசரம் பூஜை பண்ணன்றாரு. நீ எதனா ஒரு நாள் வாயெல்லாச்சும் சொல்றாரு இல்ல? அப்போ இது வர ஆமா ஆமா. அவர் கூட சேர்றதுக்கு இப்ப MP 40 MP ஆலோசனை பண்ணிருக்காரு. எங்களை விட்டுட்டு அவர் கூட சேர்றதுக்கு. என்ன சாம்பார் கீரை மிளகு சாதம். இந்தாங்க. நம சிவாய நமக. இந்தா தாத்தா. நம சிவாய நமக. போய் சாப்பிடுங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. போலாம். ஓம் நமஸ்கார். வா தாத்தா. ஒன்று நம சிவாய நமக. 2 கொடுங்க. 1 கொடு. நம சிவாய நமக. ஊருங்க தேங்க்யூ. அவர் 2 வேலை கொடுத்துரு. இந்தாங்க. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஐயா 1 2 நம சிவாய நமக.
வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா சிவாயனம் இந்தாங்க நம்ம சிவாயனம் நம சிவாய நம நம சிவாய நம வாங்க ஐயா எது இந்தாங்க நம சிவாய நமக தாத்தா நம சிவாய நம நன்றி ஐயா பார்த்து எடுத்துப்பாங்க நம சிவாய நம சிவாய ரெண்டா தாத்தா நம சிவாய நமக சிவாய உயிரோட தான் இருக்கும். எங்க தாத்தா 2 நாள் ஆள் இல்லை நீ நேற்று எங்க போயிருந்தா நேற்று நாங்கள் உறங்கிட்டேன். இல்லையே நேற்று குத்துட்டு போனேன் நானு நான் நாங்கள் உறங்கிட்டாங்க ஒன்றும் எடுப்பது கையில் வெயிட்டில் சரி 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 தாத்தா இந்தாடா வாடாங்க இந்தாண்ணே இது அப்புறமா போட்டு நாளைக்கு வாங்கி வந்துரு வரைக்கும் ஒரு பாக்கெட்டு வாங்க ஐயா வெரைட்டியா நம சிவாய நம்ம இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நம்ம ஊருகா போய் வெரைட்டி தானே கேட்டீங்க வெரைட்டி தான் ஊருகா போய் இது ஒயிட்டுன்னு நினைக்கிறேன் ரைட்டு ஊரக்கா ஒரு 10 ஊரக்கா எடுத்து போடுதுல இந்தாங்க நம்ம சிவாய நம்ம தண்ணி பாட்டு மட்டும் போதுமாண்ணா மோர் இல்லை நான் நேற்று எடுத்துன்னு வந்தேன் இன்னைக்கு கீரை குழம்பு வரிக்கு போட்டோம் போடா ஏய் போடா ஏங்க ஆட்டோ வந்து இதுக்கு மேல எப்படி வரும் நீ மனுஷாலும் நீ ஏறி போயிடுற ஆட்டோ எப்படி ஏறும் ஆட்டோ ரோட்ல தான் நிக்கும் ஆமா இல்ல இல்ல முன்னாடி வராது உடம்பு சரியில்லை ஆமா வாங்க ஆட்டோ உடம்பு சரியாம்பா ஆட்டோ உடம்பு சரியில்லை ஆட்டோ ஓட்டுறவர் உடம்பு சரியில்லை 2 பாட்டில் ஏற்றுக்குப்பா ஐயாக்கு ஏற்றணுமா டயருக்கு ஏற்றணுமா ஐயாவுக்கு ஏற்றணும் டயருக்கு ஏற்றணும். ஐயாவுக்கு எத்தனை ஆட்டோ ஓடாதே அதுதான் கேட்டேன் ஐயாக்கு ஏற்றணும் டயருக்கு ஏற்றணுமா இந்தாங்க ஐயா சாப்பிடு ஆனா 1 2 நாளைக்கு கம்மி அதெல்லாம் இருக்காது ஆ எல்லாம் சென்னை ஓஹோ மொத்தம் ஒரு 1000 கேட்டுக்குங்க சென்னை நாளைக்கு எல்லா சமையலும் சென்னைக்கு போறாங்களா ஒரு 500 பேருக்கு மேல அதனால சாப்பாடு கம்மியா போட்டுங்கன்றாரு வேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி ஐயா 1 2 ஒன்று எனக்கு ஒன்று இப்போ சரி நம்ம சிவாய நமக்கு நாளைக்கு அது ஒட்டு நடக்கும் கூட ஒன்று குத்தான் போவா முன்னாடி வா. போறீங்க அப்புறம் வந்து கேரண்டி தானே போறீங்க. கேரண்டி போகிறோம் ஐயா சரி போயிட்டாங்க சந்தோஷமா போயிட்டாங்க. கவனா டோக்கனை காட்டிடணும் வேணாம் 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 அதை நீ அப்படியே வச்சுக்கோ லோக்கல்னா வர அதை தான் பாத்தீங்களா எவ்வளோ டோக்கன் இல்லைன்னா 700 ரூபாய் டோக்கன் இல்லைனா இல்லைன்னா 700 ரூபாய் இருந்தா? டோக்கன் இருந்தா 1200 ரூபாய் நானும் வரேன் சாமி இதை மாதிரி எப்படி நம்பர் கேட்டா போய் போலாம் வேஸ்ட் மட்டும் மாத்திடுறேன் 1200 ரூபாமாம்மா எங்களுக்கே டோக்கனா டோக்கன் இருந்தா 1200 ரூபாவா டோக்கன் இல்லைன்னா 700 ரூபாவா நான் சட்டெல்லாம் கரெக்டா இருக்குது வேஸ்ட் மட்டும் மாத்திட்டுனா கிளம்பிடுவேன்
எத்தனை மணிக்கு வரணுங்க? ட்ரெயினில் எங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது, பஸ்ஸில் மட்டும்தான் டிக்கெட். நாங்கள் போகும்போதும் ட்ரெயின், வரும்போதும் ட்ரெயின். ட்ரெயின். இல்லை 1000 குதிரை நான் பஸ்லேயே போய் பஸ்லேயே வரேன், ட்ரெயினுக்குள்ள வரல. சென்னை சாப்பாடு அவர் கொடுத்துட்டு வா. போகிறீங்களா? இதுலலாம் போக முடியாது, இதில் தான் போக முடியும். அது மாறிடுறேன். உங்களுக்கு தோச்சு எங்க கைப்பட்டுக்கிறீங்க? 2 சைஸ் ஒண்ணா இருக்கு, எடுத்துடுறேன். இது காஞ்சி எடுத்துடுறேன். மாம்பாக்கமா? சரி போய் வாங்க போய் வாங்க போய் வாங்க. மறந்துடுவேன். உள்ளே போனோம். மாம்பாக்கம். சரி வா 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 வா, டைம் அது வரட்டா சாமி. நோய் நொடி இல்லாமல் செலவு செய்ய போல சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்த்துக்கணும் ஓனம் சாமி செலவு செய்ய போல நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன். குடும்பம் நல்லா செலவு செய்ய போல நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். ஓனம் சாமி நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓனம் சாமி சொல்லுங்க சார். திருப்பூர்லேருந்து கிருஷ்ணமணி அம்மா மாதம் கொடுப்பாங்க, 1000 கொடுத்தாங்க. அவங்க தீர்வு செய்ய போல நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஒவ்வொரு மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க மனசார வேண்டிக்கிறேன். ஓனம் சாமி நமச்சிவாய சாமி. இந்தாங்க. அதுகளுக்கு ஒரு 60 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி சாப்பாடுலாம் வந்து அண்ணாமலை உணவு சார்பாக அன்னதானம் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. ஒரு குழம்பு போதுமா, 2 வேணுமா? காரக்குழம்பு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா வாங்க ஐயா. வேற என்ன தாத்தா விசேஷம்? உடம்பு பரவாயில்லையா இப்போ? சரி 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 சரி. ஒன்றாவது வயசாகுது இல்லை? ஆமாம் ஆமாம். மனக்கவலை வேற சொல்லிட்டேன். ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக சிவாய நமக. எப்படி இருக்கிறாங்க அக்கா அண்ணாலாம் நல்லா இருக்கிறாங்களா? தங்கச்சி அவங்க? சரி சரி. நாளைக்கு வருவார். நாளைக்கு வருவார். அதான் அவங்க வேலையா இருக்கும். ஆமாம் ஆமாம். சாப்பிடுங்க ஐயா சாப்பிடு. சரி தாத்தா போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு. என்ன ஐயா நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் நல்லா இருக்கேன் ஐயா. ஒரு 60 சாமியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. இல்லை கையில் ரப்பர் பேண்ட் போட்டு ரத்த ஓட்ட ஓடாது, அதுமாரி போடக்கூடாது. ஆமாம். ஓம் நமச்சிவாய சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஒரே நிமிஷம். இளமாறன் சாமி, உங்களுக்கு ஒருத்தர் கொரியரில் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஐயா கொடுத்துட்டு வர சொன்னார் உங்களுக்கு. இளமாறன் ஐயாக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு பேர். ஓம் நமச்சிவாய நமக. சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கும். கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கும். கொடுத்துனே இருக்கணுமா ஐயா? ஒரு 60 சாமியார்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீட்டு வழி வாழணும். மற்ற சாப்பாடுலாம் அண்ணாமலை சார்பாக அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. காந்தி தாத்தா வாங்க வாங்க. பெருமை பெருமை பொறுமை பொறுமை. எங்க ஐயா பார்க்கவே முடியல. நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலை மனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. வெயில் செமையாகுது. சாப்பிடுங்க தாத்தா. 1 2 நல்லா இருக்கீங்களா? எங்க ஜோசியம் பாக்குற தாத்தா தான் நீங்க? எங்க கிளிய? அது வனத்துறை பிடிச்சு விட்டாங்களா? அதை விடுமா? கிளி விடுமா? வளக்கூடாதான் பிடிச்சு வந்துடலாம். நம்ம போலாம். சாப்பிட்டு ரெடியா இருங்க, வரேன். சரி தாத்தா. பாட்டிமா போய் சந்தோஷமா சாப்பிடு பாட்டிமா. நம்மளுக்கு இப்பதான் வரோம். ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. நம்ம பார்த்து பார்த்து வா. தண்ணி நான் எடுத்துக்கிறேன் சாமி. உங்களுக்கு 1 2 ஓம் நமச்சிவாய் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. வாங்க. ஒயிட் ரைஸ் மட்டும்தான். சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. பாட்டிமா நல்லா இருக்கியா பாட்டிமா? ஏன் வெயில் ஏகுற? வீட்டுக்கு தான் போலூர் தான் போய் வர்றது. பௌர்ணமி கழிச்சு போகலாம். சரி. 1 வேணுமா 2 வேணுமா?
சிவாய நமக சிவாய வசூல் பண்ணி வை பௌர்ணமி கழிஞ்சு போலாம் சரி ஆமா நல்ல பட்டி தாத்தா ஒன்னா ரெண்டா ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா சாப்பிடுங்க ஓம் நமச்சிவாய் தாத்தா வெயிலுக்கு தயிர் செம்மையா சாப்பிட்டு ஜாலியா இரு உங்களுக்கு தயிரா ஆமா சாப்பாடு வேஸ்ட் பண்ண எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும் சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையார் இன்னைக்கு அன்னதானம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா சாப்பிடுங்க சரி என்ன தாத்தா ரெண்டு ஐயா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலை மனுக்கு அரோகரா சாப்பிடுங்க ஐயா சந்தோஷமா சாப்பிடுங்க போயிட்டு விட்டுங்களா சரி யாருமே இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த ஐயா அங்கிருந்து வந்தாரு எல்லாருமே நேற்று உட்காந்து ஒரு கும்பி ஆளுங்க அதனால டக்குன்னு அந்த மாதிரி சொல்லி ஆள் இல்லையே சிவாய நம்ம கேட்டுதான் ஐயா போவோம் கேட்டா எல்லாருமே சாப்பிட்டுன்றாங்க சிவாய நமக்கு சாப்பிடுங்க ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா சாயந்தரம் இது மூலிகை ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா இவங்க சாயந்தரம் மூலிகை கஷாயம் கொண்டாடுவாங்க மூலிகை கஷாயம் குடிக்க போறீங்களா குடிப்பாங்க சாயந்தரம் சரி சரி சாப்பிடுங்க உடம்ப தேத்துங்க எல்லாரும் நீ தானே ஐயா பாத்துக்கிற இன்சார்ஜ் சிவாய நமக சிவாய தவிர்த்து உங்களுக்கு காசு வரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா பாட்டிமாக்கு ஒண்ணு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தயிர் சாதம் வேணுமா காரக்குழம்பு பட்டி இது அதுக்கு ஊறுகாய் சாப்பிட போறா ரெண்டுமேண்ணா ஐயா உணவு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துன்னு வரோம் இட்லிக்கு உளுத்தம் பருப்பு வேணுமா பாரு இட்லியா இருக்கு 2 வெள்ளை சாப்பாடு கொடுத்தாங்க இட்லிக்கு போயிடு இட்லி மணி இதே போவாங்க நீங்க என்கிட்ட இருந்தா வந்துச்சு 2 வெள்ளை கொடுங்க அவங்க புள்ள விடுவார் அவரு கேட்டு பற்றி அவரே சொல்லிட்டாரு சளி பிடிச்சி சரி சரி சிவாய நம்ம சிவாய ஜாலியாக சுற்றினுக்கிறேன் எங்க போய் வரணுமோ திருச்செந்தூர் கன்னியாகுமரி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் போய் வந்தாச்சு சந்தோஷமா இருந்தா ஒன்றா ரெண்டாண்ணா ரெண்டே கொண்டு ஆமாம் ஒன்றே ஃபுட்டு தான் ஐயா தயிர் ஒன்று சிவாய நம்ம அண்ணாமலையாருக்கு அரோகரா காலையில் வருவீங்க அது காலையில் தான் மதியம் தான் வரும் எப்பயுமே இது கார்லையா சிவாய நமக எங்க போறீங்க கிரிவலம் போறீங்களா எல்னி சாமியார் சரி ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா தாத்தா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா தாத்தா வெள்ளை தயிர் சாதனமா சரி சிவாய நமக அப்படி அனுப்பினா அவர் அப்படியே அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலை மனுக்கு அரோகரா ஐயா ரெண்டா பூண்டு ஊறுகாவா யாரோ டோக்கனு மெட்ராஸ் போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க 500 சாமியார் இருக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியல சாமியாராகவே தாங்கிறாங்க எல்லாருமே சிவாய நமக இன்னைக்கு தான் அதிகமாக தெரிறாங்க இருக்கத்துல திருச்செந்தூர் சாமி வாங்க சாமி வாங்க ஐயா வாங்க ஐயா ஐயாக்கு 2 ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா அன்னதானம் நல்லா இருக்கணும் ஐயா சந்தோஷமா இருக்கணும் ஐயா நமச்சிவாய ஐயா சிவாய நமக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு தயிர் சாதம் சாப்பிடுங்க சந்தோஷமா அதுதான் கேட்டேன் சாப்பிடுங்கண்ணா அதான் சரி சாப்பிடுங்க ஓம் நமச்சிவாய சாப்பிட்டுனே இருக்கிறீங்க சாப்பிடுங்க ஒன்று தாத்தாக்கு ஒன்று ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா சிவாய நமக 2 குத்தணும் ஒரு லைனா நில்லு ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சல சிவா வேணா சிவாய நமக ஓம் நமச்சிவாய தாத்தா சாப்பிட்டு தூங்கு தாத்தா சிவாய நமக
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. புருஷ தாத்தா ஒன்று தானே? சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா ரெண்டா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணாமல் நல்லா இருக்கும் ஐயா. சந்தோஷமா இருக்கும். சிவாய நமக. சிவாய நமக. டோக்கன் கிடைக்கல. டோக்கன் இல்லாதவங்களுக்குலாம் 700 800 நாங்களே. அது 700 800 அந்த கேங்க்ல போயிட்டு நம்மளால அடிச்சு ஊற்றிக்கின்னு மாய முடியாது. ஆமாம். ஒன்று வேணுமா 2 வேணுமா? 2 ரூபா. ஏன்னா சாப்பிடுங்க. ஒன்றா 2 அண்ணாமலையாருக்கு அரோகரா. 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தெரியல, அவங்களே வச்சு கூட்டு போயிருப்பாங்க. அவங்களே வச்சு கொடுப்பாங்க. ஆமா, அவங்களே ஏறி போறாங்களா? சிவாய நமக. சிவாய. சாமி உங்களுக்கு சாமி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. 1 2 சாமி? சரி. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும் ஐயா. சந்தோஷமா இருக்கும். வாங்க ஐயா. நமச்சிவாயம். கனவு வந்திருக்கும் ஐயா. கடை அழகாயிட்டு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும். இல்லாம சந்தோஷமா இருங்க. ஓம் நமசிவாய. ஒரே ஆள் தான். மீதி சாப்பாடு எல்லாமே அண்ணாமலை உண்ணாமலை சார். உண்ணாமலையமா தர்மம் பண்ணவெல்லாம் நல்லா இருங்க. யூடியூப் பார்த்துக்கவெல்லாம் நல்லா இருங்க. செல்ல போன நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் கார குழம்பு, ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. தாத்தா 1 2 தயிர் சாப்பிடு. சிவாய நமக. சிவாய நமக. ஓனர்கிட்ட என்ன சொல்லணுமா? என்ன சொல்ல போறா? இந்த போன் பண்ணி பேசு. நான் என்ன, அவரு மட்டுக்கு தமாச்சு பேசிக்கினே இருப்பாரு. இல்ல பேசுறதுனா பேசு. இந்த சாப்பிட்டீங்களா சாமி? சரி சார். சாப்பிட்டுமா ஐயா? சந்தோஷம் ஐயா. சாப்பிட்டு தூங்க ஐயா. சாப்பிட்டாராம் பாட்டி? சிவாய நமக. சிவாய நமக. தயிர் சாதம் காலி ஆயிடுச்சு. 2 வெள்ளை சாதம் கொடுத்துக்கிறேன். தயிர் சாதம் காலி. சாப்பிடுங்க. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி போடாதுலக
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவராம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா